ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான லோ பட்ஜெட் வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் டவுன் பக்கத்தில் இருக்கணும், பைபாஸ் பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் வீடுங்கள்லாம் பக்கத்தில் இருக்கணும், அதுவும் புது வீடாக இருக்கணும், பட்ஜெட்டும் வந்து மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைந்த விலையாக இருக்கணும், லோ பட்ஜெட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புது வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரேட்டுக்கு, ஒரு நல்ல ரேட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை குறைந்த விலையில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும், லோ பட்ஜெட் லேண்டாக வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா, அது வீடாகட்டும், இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆகட்டும், ஃபார்ம் லேண்டு, இல்லை ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து குறைந்த விலையில் வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், வீடு வந்து புது வீடுங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணி எல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளம்பிங் ஒர்க் ஆகட்டும், ஒயரிங் ஒர்க் ஆகட்டும், வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, டாய்லெட் பாத்ரூம் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும், டைல்ஸ் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு புது வீடு, அதுவும் 2 BHK வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ மார்க்கெட் ரேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, அப்ரூவ்டோட இருக்கா, எவ்வளோ சைஸு, எவ்வளோ லென்த்து பிரெத்தில் இருக்குது, எந்த டவுனு வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கா, பைபாஸ் பக்கத்தில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1210 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. 1210 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஃபீட் வருங்க. 20க்கு 60, பிரெத்து வந்து 20 அடி வரும், லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி வரும். 20க்கு 60ங்க, 20.50 வரும். கரெக்டாக சொல்லணும்னா 20.50 வரும். 20க்கு 50 அடி லென்த்து வரும். அப்ரூவ்டுங்க, உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கும் போய்க்கலாம். இந்த வீடை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோனும் தருவாங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் மூலிமா நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கும் போய்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங் இனிஷியல் பேமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், எத்தனை மாதத்துக்கு வந்து டைம் தருவாங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு எத்தனை மந்த்து வந்து டைம் தருவாங்க, ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் ஆகட்டும், எவ்வளோ பே பண்ணணும், எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். ஸோ லேண்டுக்கும் இந்த டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3-3.5 கிலோமீட்டர்லேயே பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. நம்ம ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தாங்க வரும். ஜஸ்ட்டு 100 அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. எனி டைம் பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஸோ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, வீடுங்கள்லாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குங்க.
போட்டிருக்காங்க, லேஅவுட் போட்டிருக்காங்க. அந்த லேஅவுட்டில் இவங்க வந்து ஒரு ஃப்ளாட் வந்து வாங்கி வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஏரியா ஏற்கனவே சொல்ல மாதிரி 1610 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 930 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 940 வருங்க உங்களுக்கு. ஸோ அப்ரூவ்ட் லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோட இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு, சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. இதோட மொத்த விஸ்திரம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டோட்டல் ஏரியா டோட்டல் பவுண்ட்ரி வந்து ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்கும், எந்த ஒரு கோஸும் இல்லை. ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. ஏன்னா 20க்கு 60ன்னும் போது ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எனி டைம் பஸ் போகிற ரூட்டு, நல்ல சூப்பரான வீடு, அதுவும் மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக வந்திருக்குங்க. புஞ்சை தான் இந்த வீடு. இந்த ஃப்ளாட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து புஞ்சையில் தாங்க வரும் உங்களுக்கு. புஞ்சை லேண்டு, அதுவும் அப்ரூவ்டோட ஒரு வீட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ இதோட விலை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து நீங்கள் 5 லேக் கட்டினீங்கன்னா போதும், 5 லட்ச ரூபாய் தந்தீங்கன்னா போதும், மீதி பேமெண்ட் வந்து நீங்கள் பொறுமையாக கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 லேக் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் 5 லேக் கட்டி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா, 5 லட்ச ரூபா கட்டி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா மீதி அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 2 to 3 மந்த் டைம் எடுத்து கூட, 3 to 4 மாதம் டைம் எடுத்து கூட நீங்கள் பொறுமையாக கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. டோட்டல் பட்ஜெட் மொத்த விலை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 55 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 55 லேக்ஸ் ஃபைனலாக சொல்கிறாங்க. பேசுனா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதில் 5 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட்டாக கேட்குறாங்க. ஸ்டார்டிங் வந்து 5 லேக்ஸ் கேட்குறாங்க. அந்த பேமெண்ட்டை கட்டி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா மீதி அமௌண்ட்டுக்கு நீங்கள் டைம் எடுத்து கூட, இல்லை வந்து இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா நான் வாங்க போகிறேன், இந்த வீடு வந்து இஎம்ஐயில் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கு வந்து நீங்கள் போயிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து இஎம்ஐயும் கட்டிக்கலாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரே பேமெண்ட்டாக தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து லோன் ப்ராசஸ் போயிட்டீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த லேண்டு வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டும் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் வேணாம்னு நினச்சிங்கனாலும் ஒரே பேமெண்ட்டாக கட்டி கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. அக்ரிமெண்ட் போட் பண்ணிங்கன்னா 55 ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க. ஒரு 53, 54 அது மாதிரி வரும். ஒரே பேமெண்ட்னா ஒரு 52 அது மாதிரி கூட பண்ணலாங்க. ஸோ வாங்க நேரடியாக வந்து சைட் விசிட் பாருங்கள். பார்த்துட்டு ஓகேனா டேரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டர் இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லை. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஓனர்கிட்ட தாங்க சேல்ஸில் இருக்குது. நீங்கள் வீடு பார்த்துட்டு ஓகேனா நான் ஓனர் கால் பண்ணி தரேன், நீங்களே கூட டேரெக்டாக பேசிக்கலாங்க. 2 BHK வீடுங்க உங்களுக்கு. ஒரு பெட்ரூமு, ஒரு 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குங்க. இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ ரோடோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு வித்து வந்து உங்களுக்கு 20 அடி ரோடு இருக்குங்க. ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும் வீடு உங்களுக்கு. நார்த் ஃபேஸிங் வருங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், வடக்கு ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ ஒரு ரோடு தாங்க உங்களுக்கு. ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 20 அடி வரும், ரோடு வித்தும் 20 அடி வரும். சூப்பர் லேண்டு. NH பைபாஸ்க்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 16-17 கிலோமீட்டரில் NH பைபாஸ் இருக்குங்க. டவுன்லாம் பக்கத்தில் இருக்குது. சூப்பர்